வெல்கம் டு ஆரி ஒர்க்வெல். சாரி, நம்ம வீடியோஸ் எல்லாமே வந்து ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஸோ ரீசன் வந்து நம்ம நிறைய பிளவுஸ் ஒர்க்ஸ் போட்டுட்டு இருந்தோம். ஸோ அதனால எனக்கு வந்து இந்த வீடியோஸ் போடுறது ரொம்ப டிலே ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து நம்ம ட்ரேசிங் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இந்த மாதிரி மொபைல்ல நீங்க நார்மலா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. போதும், எடுத்துட்டு ஃபுல்லா வந்து நம்ம பிரைட்னஸ் வந்து வச்சிடணும். பிளஸ் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சைஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு நோட் பேட் கீழே வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டாண்ட்ல பண்றது அது ரொம்பவே வந்து ஷேக்கிங்கா இருக்கும் ஸ்டார்டிங் பண்றவங்களுக்கு. ஸோ வச்சுட்டு இங்க பாருங்க, நான் ஆல்ரெடி ஃப்ரேம்ல கிளாத் வந்து போட்டுட்டேன். இங்க பாருங்க, இப்போ பிரைட்னஸ் எடுத்துட்டோம் இல்லைங்களா. இந்த டார்க்கான பிளவுஸ் தான், லைட்டான பிளவுஸ் கூட கிடையாது. இதுக்கு உள்ள நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த பிரைட்னஸ் தெரியுதுன்னு பாருங்க. ஸோ எனக்கு வந்து எது மிடில் பாயிண்ட்ன்றது தெரியும். ஸோ அதனால நான் அந்த மிடில் பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டு இப்போ அது மேலே வந்து நான் இது பிளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இங்கே பாருங்க, நான் ஒன்றுமே இல்லை, நார்மலாக இந்த மாதிரி மிடில் வச்சுட்டு ஓகே. இப்போ இது மேலேயே அப்படியே நம்ம பென்சில் மார்க் வந்து அதுக்கு மேலே ஷேக் கொடுக்காது. நம்ம ஃபிங்கர் மட்டும்தான் வந்து இதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு அது வந்து ஷேக் ஆகும், அதாவது ஸ்க்ரீன் வந்து டச் ஆகும். நம்மளோட பென்சில் இப்படி பண்ணுறதுனால அது வந்து ஸ்க்ரீன் நம்மளுக்கு எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் ஆகாது. பாருங்க, நீங்கள் அவுட்டர் லைன் மட்டும்தான் நம்ம எப்படி இதில் வந்து வரைஞ்சிக்க போகிறோம் அப்படின்றதுனால பாருங்க எவ்வளோ அழகா எனக்கு கீழே ஸ்க்ரீனுமே வந்து ஒரு துளி கூட வந்து மூவ் ஆகல. ஓகே, இங்க பாருங்க ட்ரேசிங் எவ்வளோ ஈஸியா எவ்வளோ சூப்பர்பா அந்த பிரிண்ட் நம்மளுக்கு வந்திருக்குன்னு பாருங்க. நான் நார்மலாக நம்ம எப்போவுமே எடுத்துக்கிற கிளாஸ் மார்க்கிங் பென்சில் தான் வந்து எடுத்து போட்டிருக்கேன். இது நம்ம ஜஸ்ட் ரஃப் ஃபிகர் மட்டும்தான். நம்ம எப்படியும் அவுட்டர் லைன்ஸ் எல்லாமே வந்து இதில் கொடுத்துப்போம், பால் செயின்ஸில் தான் கொடுக்கணும். ஸோ பால் செயின்ஸில் தான் வந்து கொடுத்துப்போம். அண்ட் நீங்கள் ஹேங்கிங்ஸ் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். அது எப்படி பண்ணியிருக்கோன்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் நோட் புக்லையுமே வந்து நீங்கள் இல்லை எனக்கு இந்த மாதிரி ட்ரேசிங் வந்து டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள், நோட் புக்கில் இந்த மாதிரி வந்து கிளியரான ஒரு ஃபிகர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கார்பன் பேப்பர் வச்சுட்டு நீங்கள் அதுக்கு மேலேயும் ட்ரேசிங் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுதாங்க ட்ரேசிங். ஸோ ட்ரேசிங் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி தாங்க நம்மளோட ஃபுல்லோட ஒர்க் இருக்க போது. இது வந்து ஃபுல்லாகவே வந்து எம்ப்ராய்டரி நம்ம சில்க் த்ரெட்டோட பண்ணது தான். இது எப்படி பண்ணுறது, எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு லீஃப் வந்து எடுத்தால் நல்லாயிருக்கும், லீஃப் ஃபில்லிங் ப்ளஸ் பீகாக் ஃபில்லிங், நம்மளுக்கு இந்த அழகான புட்டாஸ் எல்லாமே நான் 1 by 1 வீடியோவில் நம்மளுக்கு இனிமேல் கண்டினியூஸாக வீக்லி ஒரு வீடியோனாவது நாங்கள் போட ட்ரை பண்ணுறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் அஸ். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, வீடியோஸ் நிறைய லைக்ஸ் போகுது. ஸோ அதனால வந்து தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்டில் கேளுங்க, நாங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறோம், ஆன்சர் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஆரி ஒர்க்.